நண்பர்களே, போன வீடியோவில் நம்ம கலத் செஞ்சோம். நல்லா சூப்பராக கலத் வரத்துக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம செய்கிற கலத்துக்கும் ஒரு ரொட்டி சுடுறவங்க இல்லைனா கடையில் வாங்குகிற கலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்பர் 2 கடையில் வாங்குறது, நல்லா ரொட்டி செய்கிறவங்க கேக்கு செய்கிறவங்களோட வாங்குறது. கீழே இருக்கிறது தான் நான் செஞ்ச கலத்து. அது எப்படி ஒட்டின்னு இருக்குது பாருங்கள். இது எங்கேருந்து வருது மிஸ்டேக்னால், நான் போட்ட பஃப் பேஸ்ட்ரிலேருந்து வருது. பஃப் பேஸ்ட்ரி எப்படி தயாரிக்கப்படுதுன்னா, மைதா மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். அப்புறம் அந்த மாவை நல்லா உருட்டி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வெண்ணெயோ எண்ணெயோ இல்லைனா மர்காரினையோ தடவிடுவாங்க. அதை இந்த படத்தில் இருக்கிற மாதிரி மடிச்சிடுவாங்க. மடிச்சுட்டு திருப்பியும் அதை தேய்ப்பாங்க. அப்புறம் அதுக்கு டைம் கொடுப்பாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. திருப்பியும் அதை திருப்பியும் விரித்து திருப்பியும் தேய்ப்பாங்க, திருப்பியும் மடிப்பாங்க. இந்த மாதிரி பல நேரம் செய்வாங்க. அப்பப்போ டைம் கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்து தேய்ப்பாங்க. இந்த டெக்னிக்கில் செய்கிற மாவு தான் கலத்துக்கு யூஸ் பண்ணுற மாவு. கலத் மட்டும் இல்லை, பஃப்பு இந்த மாதிரி நிறையா யூனிவர்சிட்டி செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் இதில் தான் செய்வாங்க. வீட்டில் செய்யும் போது நிறையா டைம் எடுக்கும். இப்போ இது ஸ்பீடாக செய்கிறதுக்கும் சில ரிசெப்ட் வந்துருக்குது. ஆனால் கடையிலேயும் வாங்கிக்கலாம் நம்ம. அது ரெடிமேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாவுக்கு பேர் பாட் ஃபெய்த்தே. பாத்துனா மாவு, ஃபெய்த்தேன்ற வார்த்தை ஃபேய் என்ற வார்த்தை இருக்கும். ஃபேய்னா பேப்பரு. ஒரு ஷீட் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாவில். நீங்கள் அந்த மாவை ஃபூரில் விட்டு எடுத்திங்கன்னா ஷீட்டாக தெரியும். சாப்பிடும் போது கூட நல்லா முருவெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் பாருங்கள், அடுக்கடுக்காக தெரியுது பாருங்கள், அதுதான் அது ஃபெய்த்தே. எதுக்காக நான் வாங்கின பஃப் பேஸ்ட்ரி, இது பாருங்கள், இந்த பேஸ்ட்ரி தான் நான் வாங்கினேன். இதில் ஏன் மிஸ்டேக்குன்னு சொன்னேன்னா, இதில் முழுக்க வெறும் எண்ணெய் தான் இருக்குது, சுத்தமாக வெண்ணெயே கிடையாது. ஆனால் கலத் செய்கிறதுக்கு வெண்ணெய் உள்ள பஃப் பேஸ்ட்ரி தான் வாங்கணும். சில பஃப் பேஸ்ட்ரியில் எழுதியிருக்கும் பியூர் வெண்ணெயோடு இருக்குதுன்னு. அதில் 20%ஓ 30%லையோ உங்களுக்கு வெண்ணெய் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் எண்ணெய் இருக்காது. அதுதான் இந்த கலத் செய்கிறதுக்கு சூப்பராக வரும். கொஞ்சம் கூட விலை தான், ஆனால் நல்லாயிருக்கும். அதில் இங்கே ஃப்ரான்ஸில் பிக்கார்ன்ற பாட் ஃபெய்த்தே ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. அதனால் அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலே செய்கிறதா இருந்தால் இந்த மார்க் உள்ள வெண்ணெயை வாங்குங்க. இந்த மார்க் நல்லா வருதுன்றாங்க. அதனால் இந்த மார்க் உள்ள வெண்ணெயை வாங்குங்க. இப்போது நான் மீண்டும் ஒரு முறை கலத் செய்ய போகிறேன். ஆனால் இந்த கலத் அதே மாவில் தான் நான் செய்ய போகிறேன். இது என் பொண்ணுக்காக செய்கிறது. என் பொண்ணுக்கு சுத்தமாக வெண்ணெயே பிடிக்காது, தகட்டுதுன்னுவா. அதனால தான் இந்த மாவே நான் செய்ய போகிறேன். அதனால் இந்த மாவை அதே மாதிரி அடுக்கடுக்கெல்லாம் வராது, எப்போ மாதிரி ஒட்டின்னு தான் வரும். ஆனால் கலத் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அடுக்கடுக்காக வேணும்னா நீங்கள் வெண்ணெய் போட்ட மாவு வாங்கி செய்யுங்க. அப்போ தான் கடையில் வாங்குற மாதிரி அழகாக இருக்கும். இது மெலிசாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் நான் அந்த பஃப் பேஸ்ட்ரியை அதோட பேக்கிங் பேப்பரோடையே விரித்து வச்சுருக்கிறேன். இதே போன முறை நான் எப்படி செஞ்சேன்னா, இதே பேஸ்ட்ரியை அதோட பேப்பரோடையே ஒரு பை பேனில் வச்சேன். அது கொஞ்சம் குழியாக இருந்துச்சு. இது அப்படி கிடையாது, இது ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போது இந்த மாவு மேலே ஒரு ரவுண்டு தட்டை வச்சு அதை சுற்றி பிஸா கட் பண்ணுறதால கட் பண்ணுறான். கட் பண்ண மாவை தூக்கி போட்டுறக்கூடாது. அந்த மாவை நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த ரவுண்ட்லேயே அழகாக ஒட்டி விட்டுறணும். இது ஏன் இப்படி செய்கிறன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மாவு நம்ம கலத் செய்யும் போது 1.5 சென்டிமீட்டர் ஆச்சும் தடிமலாக இருக்கணும். இந்த மாவு ரொம்ப மெலிசாக இருக்குது. அதை கொஞ்சம் தடிமலாக காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி நான் ஒட்டுறேன். இந்த டெக்னிக்கை நீங்களாம் மாவு வீட்டில் தயாரித்தாலும் சரி, இல்லை வெண்ணெய் போட்ட மாவில் செஞ்சிங்கன்னா இது நல்லா வேலை செய்யும். இது நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன்ல எண்ணெய் போட்ட மாவுன்னு, அதனால் இது ஒன்றும் அவ்வளோ சூப்பராக வரல. இருந்தாலும் அன்றைக்கி செஞ்ச கலத்தோடு இந்த கலத்து நல்லா தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு முள்ளு கரண்டி எடுத்து சுற்றி குத்தி விட்றேன். ஏன்னா அப்போது தடிமலாக எடுத்துல வேகணும், அதனால் குத்தி விட்றேன். போன முறை நான் செய்யும் போது அதை குத்தி விடல, ஏன்னா மாவு மெலிசாக இருந்துச்சு, தேவைப்படலை, நல்லா வெந்துடுது, அதனால் ஒன்றும் தேவைப்படலை. இப்போ குத்தி விட்றேன். சரி, சுற்றி குத்துனதொட்டு நடுவுலையும் குத்தி விட்டுட்டேன். ஆனால் இது மாவு மொத்தமாக இருந்தால் குத்தணும். இப்போ தான் ஒரு பெரிய தப்பு பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், உள்ளார வைக்க வேண்டிய திணி எல்லாத்தையும் சாய்ச்சிட்டேன். அது என்னென்னா வயஞ்சி ஓடுது. இதை கொஞ்சம் யோசித்து செஞ்சுருந்தேன்னா, ஒன்று இந்த மாதிரி போஷா தூயின்னு விற்கிதில்ல, அதில் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிருக்கணும், இல்லைனா பாதி ஊற்றிட்டு பார்த்துன்னு ஊற்றிருந்துருக்கணும். இது ரெண்டையுமே நான் செய்யலை. அப்படி இல்லைன்னா இந்த உள்ளார இருக்கிற திணி எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டியாகிடும். ஏன்னா அதில் வெண்ணெய் இருக்குது, வெண்ணெய் இறுகிடும். அப்போ நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஓடாது. ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டேன். இதில் முதல் காரணமே, போன முறையில் குழியான பாத்திரத்தில் வச்சுருந்தோம், வயந்தி போல் வெளியில். அது இல்லாமல் மாவு கட் பண்ணல. இப்போ பாருங்கள், மாவையும் சின்னதாக்கிட்டேன், ஒரு ட்ரெயிலையும் வச்சுட்டேன். இதில் நான் திணி அப்படியே ஊற்றவும் அது இந்த மாதிரி வழியை பார்த்துச்சு, தப்பிச்சிக்கிச்சு.
இப்போ ஓரத்தெல்லாம் நீங்கள் தண்ணி வச்சு தான் ஒட்டணும். மறந்துடாதீங்க, சில பேர் மஞ்சக்கரு வச்சு ஒட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒட்ட தேவையில்ல. முட்டை மஞ்சக்கரு வச்சு நீங்கள் தண்ணியில் தான் சூப்பராக ஒட்டும். அதனால் எப்போவுமே தண்ணி வச்சு இந்த மாவை ஒட்டிடலாம். இப்போது இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பொம்மை வைக்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நான் பொம்மையை வச்சுட்டேன் அந்த திணிக்குள்ளார. வைக்க மறந்துட்டிங்கன்னா கலத்து வெந்ததுக்கப்புறம் அதை பொறுமையாக தூக்கிட்டு பின்னால் ஒரு பொத்தல் போட்டு அதில் தள்ளி விட்டுடுங்க அந்த பொம்மையை. மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போது நீங்கள் கட் பண்ணும் போது யாருக்கு அந்த பொம்மை கிடைக்குதோ அவங்க தான் ராஜா இல்லை ராணி ஆவாங்க. இப்போ பாருங்கள், அது மேலே நான் கவர் பண்ணுறேன். மேலே இருக்கிற பேஸ்ட்டை நான் கட் பண்ணல, அப்படியே தான் போட்டு வைக்கிறேன். ஏன்னா அது பெருசாக தான் இருக்கணும். இது வந்து நல்லாவே ஒட்டிக்கும், ஏன்னா தண்ணி போட்டுக்கிறேன்ல. இப்போது ஒரு முள்ளு கரண்டியால் ஓரத்தை அழுத்தி விட்றேன். இது நீங்கள் வந்து ஒரிஜினல் மாவில், அதாவது வெண்ணெய் போட்ட மாவில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யக்கூடாது. இது எண்ணெய் போட்ட மாவுன்றதுனால பிரச்சனை கிடையாது. ஆனால் வெண்ணெய் போடும் போது நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த மாதிரி படிப்படியாக வர்றது வந்து வராதான். இதனால் வந்து அமுங்கி மாவு ஒட்டிக்குமா, அதனால் செய்யாதீங்க இந்த மாதிரி. ஜஸ்ட் இது பாருங்கள், இந்த மாதிரி விரலாலே அமுக்கி விட்டால் போதுமானது. அது தானாக ஒட்டிக்கும். அதுவும் கொஞ்சம் நெருக்கமாக அமுக்குங்க. அப்போ தான் திணி உள்ளார இருக்குது பாருங்கள். நான் அமுக்குறது வந்து திணி நவுண்டு இருக்குது, வெளியிலே வராது. ஆனால் நல்லா ஒட்டி விட்டுடுங்க, இல்லைன்னா வெளியில் வந்துடும். இப்போ அடுத்த மிஸ்டேக்கை சொல்கிறேன். இப்போ கத்தி எடுத்து டிசைன் வரைகிறேன்னு வரைஞ்சேன். தேஜா இப்போ வரையக்கூடாது, இப்போ வரைஞ்சான். இப்போ பாருங்கள், நல்லா அழுத்திட்டேன் கத்தியில், ஒரு பொத்தல் ஆகிப்போச்சு. நீங்கள் செய்யும் போது ரொம்ப அழுத்தாதீங்க. எப்போவுமே நான் வரையும் போது தெரியாது, அதனால் கொஞ்சம் அழுத்தி தான் செய்வோமே, வரைஞ்சா தெரியுமேன்னு சொல்லிட்டு அழுத்துனேன். ஆனால் அந்த மாதிரி அழுத்தக்கூடாது. அப்போ நம்ம மேலே பொத்தல் போட்டுருவோம். நல்ல வேலை திணி வெளியே வரல, இல்லைனா அந்த பக்கமாக வெளியே வந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப மோசமாக இருக்கும் கலத்து. அதனால் ஜாக்கிரதையாக செய்யுங்க. கத்தியை ரொம்ப அழுத்தாதீங்க, குத்துற மாதிரி அழுத்தாமல் ஜஸ்ட்டு டிசைன் போடணும். இதில் கொடுமையே என்னன்னா, நான் எப்போவுமே டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே முட்டையை தடவுவேன். ஆனால் முட்டையை தடவிட்டு தான் டிசைன் போட சொல்கிறாங்க. ஏன்னா மஞ்சக்கருவானது நீங்கள் வந்து டிசைன் போட்டுட்டு மேலே மஞ்சக்கரு தடவும் போது அது அப்படியே மூடிடுமா, டிசைனே தெரியாதான். அதனால தான் என் டிசைன் தெரியல போகுது. நான் எப்போவுமே இதை வரைஞ்சிவிட்டு மேலே மஞ்சக்கரு போடுவேன். அதை செய்யக்கூடாதுன்றாங்க. இது ஒரு பெரிய தப்பு. இப்போ பாருங்கள், நடுவில் பொத்தல் போடணும். அது எப்போவுமே எல்லா காலத்துலையும் நீங்கள் மூடிட்டிங்கன்னா தூரத்துலலாம் வந்து பொத்தல் போட்டால் தான் அது ஷெமினி மாதிரி வெளியில் வரும். இல்லைனா அந்த உள்ளார இருக்கிற அந்த ஆவியானது உப்பிக்கினே போகும். மாவை உள்ளார இருக்கிற திணியெல்லாம் கச்சாமுச்சான்னு ஆகிடும். இல்லை நிறைய இடத்துல உங்களுக்கு காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றுக்கு நிறையா இதுவே நீங்கள் போடலாம், பொத்தல் போடலாம். அப்போ தான் வந்து காற்று வெளியில் போகும். இப்போது அடுத்த டிப்ஸை சொல்கிறேன். மஞ்சக்கருவை நம்ம தடவும் போது இதை பாருங்கள், அந்த ஓரத்தை தடவிட்டேன். அது செய்யக்கூடாதான். ஏன்னா மஞ்சக்கருவானது அப்படியே ஒட்டிடுமா. அப்போ உங்களுக்கு அது மேலே அழகாக அடுக்கடுக்காக ஏறாது. அடுக்கடுக்காக ஏறாததுக்கு காரணமும் இந்த மஞ்சக்கரு தான். அதனால் மஞ்சக்கருவை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் தடவணும். அது மட்டும் இல்லை, 2 முறை தடவுனா. ஒரு முறை தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று திருப்பியும் ஒரு முறை தடவுனீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குமா மேலே பலன்னு. ஆனால் சுற்றி ஒண்டி தடவ வேணான்றாங்க. சுற்றி தடவாதீங்க. சரி, இவ்வளோ தான் டிப்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் இருக்குது. ஆனால் நான் அதுக்குள்ளேயே கலத்தை சுட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இதை பாருங்கள், முதல்ல இருக்கிற கலத்து வந்து நான் அன்னைக்கு செஞ்சது. இப்போ செஞ்சது அதோட கொஞ்சம் அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. உள்ளார அந்த தினியும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கலத்து நீங்கள் செய்யும் போது எப்போவுமே சூடான இடத்துல செய்யாதீங்க. நல்லா குளுகுளுன்னு இருக்கணும். அப்போ தான் கலத்து சூப்பராக வரும். அதேமாரி செஞ்சதுக்கப்புறம் கலத்து எடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து முதல் நாளே கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் செய்யணும். அந்த மாதிரி முதல் நாள் நீங்கள் வைக்கும் போது அது மேலே இருக்கிறது காஞ்சி போகாமல் இருக்கணும்னா, இல்லை ஃப்ரிட்ஜில் இருக்கிற வாசனை கிசனா அதில் ஏறிட போகுதுன்னா, அது மேலே ஒரு ஷீட்டை போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணுன்னா, முட்டை தடவி அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைன் பண்ணி அப்புறம் தான் வைக்கணும். நீங்கள் முட்டையை தடவிட்டிங்கன்னா முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அன்றைக்கே நீங்கள் ஃபூரில் விட்டு அந்த கலத்தை சுட்டு எடுத்துடணும். மறுநாள் வரைக்கும் வச்சுருக்கக்கூடாது. அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஃபூரில் வந்து முதல்ல 200 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷம் வைக்கணும். அதே போல் அவனை ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வைக்கணும். இதை ஜில்லுன்னு செய்யணும். ஆனால் அவனில் வைக்கும் போது அவன் சூடாக இருக்கணும். இதுக்கு மேலே நான் இப்போ தடவி காட்டின்னு இருந்தேன் உங்களுக்கு. ஒன்றில் வந்து ஜாம் தடவுனேன் பலன்னு இருக்கிறதுக்கு. போன முறை நான் வந்து சர்க்கரை சீரப் தடவுனேன். இல்லைனா கடையில் விற்கிது, ரெடிமேட் சீரப்பே விற்கிது. அதை கூட நீங்கள் தடவுனீங்கன்னா நல்லா பலன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில்.
அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அவன்ல வைக்கும்போது நடுவுல வைங்க. கீழ வைக்காதீங்க, மேல வைக்காதீங்க, நடுவுல வைங்க. அதேமாரி வெந்துன்னு இருக்கும்போதே 10 வாட்டி தொறந்து தொறந்து பார்க்காதீங்க, வெந்துருத்தான்னு. அந்த மாரி செய்யக்கூடாது கலத்துக்கு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.